வெல்கம் கைஸ். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டிக்கான இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். அப்புறம் நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆகலாம் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி தான் வந்து ட்ரேட் பண்ணுவோம். சேம் டைம் ஃபியூச்சர் சார்ட் வச்சு தான் அனலைஸ் அண்ட் ட்ரேட் பண்ணுவோன்றது நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் நிறைய வீடியோஸ் போடுறதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சரி, வாங்க டாபிக் உள்ள போயிடலாம். நம்ம வந்து எப்போவுமே மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி தான் வந்து ட்ரேட் பண்ணுவோம். ஓகேவா? 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து நிஃப்டியோட சார்ட்டு, ஃபியூச்சர் சார்ட்டு. ஸோ வாங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றதை பார்த்துருவோம். இன்னைக்கு பாருங்க, மார்க்கெட் நேத்திக்குமே ஒரு பேலன்ஸ்டு டே, ஒரு பெரிய மூவ் கிடையாது, ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். இன்றைக்கும் அதே தான் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ இதுக்கு இங்காண்ட இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான பையர்ஸ் என்டர் ஆகலை. மார்க்கெட் சேம் டைம் ஆல் டைம் ஹையில் நிற்கிது. ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான், எப்போ வேணால் ரிவர்சல் ஆகலாம் மார்க்கெட். ஸோ அப் சைடுக்கு நம்ம எப்போவுமே டார்கெட் கொடுத்துருக்க மாட்டோம். எஸ்டர்டே நம்ம வீடியோவை போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். சரி, ஓகே, நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆகலான்றதை பார்த்துருவோம். லெட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 23யோட லோ வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக கொடுப்போம் செல்லிங்க்கு. சேம் டைம் இது ஒரு கேப், ஒரு சின்ன ஒரு கேப் அப். ஓகேவா? ஸோ இந்த கேப்பையுமே ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ 25,700ன்றது செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். தேர்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஏபி போர்லோ. ஏபி போர்லோனா என்னன்னு தெரியலனா, நம்மளோட பிளேலிஸ்ட்டில் நான் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், லேர்னிங் வீடியோஸில். ஏபி போர்லோனா என்ன, போர்லோஸ் போர்ஹைனா என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்டான வீடியோஸும் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டவுட்னா போயிட்டு அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இதுதான் வந்து தேர்டு டார்கெட் நிஃப்டிக்கு. டவுன் சைடுக்கு, அப் சைடுக்கு எந்த டார்கெட்டும் கிடையாது, ஒன்லி ஃபார் செல் சைடு தான். அதுக்கப்புறம் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 25,200ன்றது தான் வந்து ஒரு ஃபோர்த்து டார்கெட்டாக இருக்கும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை பொறுத்து தான் இந்த லெவல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணும். ஸ்டில் மார்க்கெட் வாஸ் அப் ட்ரெண்ட், இன்னும் செல் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகலை. ஒன்ஸ் செல் ஆக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா இந்த லெவல்ஸ்லாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடும். யாருக்காவது டவுட்டாக இருக்குன்னா நம்மளோட ப்ரீவியஸ் ப்ரிடிக்ஷன் வியூஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றது. சரி, வாங்க நிஃப்டியில் பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்துச்சுன்றதையும் பார்த்துடலாம். சேம் டைம் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரீவியஸ் டேவை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு இன்சைட் டேக்குள்ளே தான் ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது இது ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோ இன்னைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். நோ மோர் பிக் மூவ். ஓகேவா? அங்கே சொல்ல வர்றதே தான், இங்கெல்லாம் எங்கேயுமே ஒரு ஸ்ட்ராங்கான பையர்ஸவே பார்க்க முடியல. இதுக்கப்புறம் மார்க்கெட் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகலாம் அப்படின்னா, ஏன்னா பேங்க் நிஃப்டியுமே கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை. ஸோ ஆல் டைம் ஹையில் தான் நிற்கிறாங்க. ஸோ எப்போ வேணால் மார்க்கெட் ரிவர்சல் ஆகலாம். அப் சைடுக்கு எந்த ஒரு டார்கெட்டும் கிடையாது, ஏன்னா மார்க்கெட் எவ்வளோ தூரம் வேணால் அப் சைடு மூவ் ஆகலாம். டவுன் சைடுக்கு மட்டும்தான் நம்ம லெவல்ஸ் கொடுக்க போகிறோம். லெட்ஸ் சி. டவுனுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இந்த 52,800ன்றது இருக்கும். இதுக்கு அடுத்த டார்கெட் 52,200. இதுதான் வந்து பேங்க் நிஃப்டி செல்லுக்கான, செல் சைடுக்கான மூவ். இந்த ஏரியாவில் மார்க்கெட் ஒருவேளை ரிஜெக்ட் ஆகி ரிவர்சல் எடுக்குதுன்னா இந்த ஏரியாவெல்லாம் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரு பெரிய டைல் ஃபார்ம் பண்ணலாம். டைல்னா என்னன்னு தெரியலன்னா நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் அதிகமாக நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஏன்னா அது ஒரு டாபிக், அது பெரிய டாப்பிக்கு. ஸோ அதெல்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியும். இவ்வளோதான் பேங்க் நிஃப்டி செல் சைட் 2 டார்கெட். ஃபர்தராக ஃபின் நிஃப்டி என்ன நடந்துச்சுன்றதையும் பார்த்துருவோம். ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு எக்ஸ்பைரி டே. ஓகேவா? ஃபின் நிஃப்டியில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது ப்ரீவியஸ் டேவோட வேல்யூ ஏரியாக்குள்ளே ஓப்பன் பண்ணி அங்கேயே ரொம்ப நேரம் சஸ்டெயின் பண்ணிவிட்டு லாஸ்ட் டைமில் ஒரு டெயில் ஃபார்ம் பண்ணாங்க எல் பீரியடில். ஸோ இந்த எல் பீரியடில் அக்ரெசிவான ஒரு மூவ் இருந்துச்சு. இனி வந்து ஃபின் நிஃப்டியில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கு இந்த டெயிலுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது ப்ரைஸ்ன்றதை தான். ஒன்ஸ் ப்ரைஸ் இதுக்கு மேலே ஓப்பன் பண்ணி இந்த டெயிலை சப்போர்ட்டாக எடுத்துகிட்டு மேலே போகலாம்,
அப்படி போனால் ஆல் டைம் ஹை தான் மார்க்கெட். ஸோ எவ்வளோ தூரம் வேணால் போகலாம். ஒருவேளை டவுன் ஆகுதுன்ற பட்சத்தில் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக 24,400ன்றது இருக்கும். செகண்ட் டார்கெட் இந்த சிங்கிள் பிரிண்ட்னா என்னன்னு தெரியல அப்படின்றவங்களுக்கும் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னோட லேர்னிங் வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உங்களுக்கு புரியாத நிறைய டாபிக் அதில் இருக்கும். மார்க்கெட் ப்ரொஃபைல் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வரப்பிரசாதம் தான். இது ஒரு டூல். இது இண்டிகேட்டரோ ஸ்ட்ராட்டஜியோ கிடையாது. இதை வச்சு மார்க்கெட்டோட பிஹேவியர்ஸை புரிஞ்சுக்க முடியும். யாரெல்லாம் ட்ரேட் பண்ணுறாங்க, எந்த மாதிரியெல்லாம் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, யார் கூடலாம் நம்ம ட்ரேட் பண்ணணும், யார் கூடலாம் பண்ணக்கூடாது. பிக் பிளேயர்ஸ், ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அப்படின்னா யார், அவங்க கூட நம்ம எப்படி சேர்ந்து ட்ரேட் பண்ணுன்ற எல்லாத்துக்கும் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு டூல் தான் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல். ஓகே கைஸ், நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.